Hi friends, welcome to Arivilm. நான் சபருதீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்முலா சீரீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சம் ஃபங்க்ஷன். சம் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், சம் ஃபங்க்ஷனுக்கும் அடிஷன் ஆப்ரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்னென்னலாம் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது இன்றைக்கி பார்ப்போம். ப்ளஸ் சம்இஃப் ஃபங்க்ஷன்னா என்ன, சம்இஃப்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சம் ஃபங்க்ஷன் அப்படின்றது எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒரு நியூமரிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அடிஷன் வேல்யூவை நமக்கு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2 நம்பர் கொடுக்கும்போது அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அடிஷன் ரிசல்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம நார்மலாக ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம், ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூஸை கொடுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ ஒரு டைரக்ட் நம்பராகவும் இருக்கலாம், ஒரு செல் லொக்கேஷனாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ரேஞ்ச் லொக்கேஷனாகவும் இருக்கலாம். ஸோ டைரக்ட் நம்பர் அப்படின்னும்போது ஸோ 55,93 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது டைரக்ட் நம்பர், நான் டைரெக்டாகவே என்னோடய வேல்யூ கொடுத்துட்றேன். அல்லது நான் செல் லொக்கேஷனை நான் கொடுக்கலாம், அல்லது ரேஞ்ச் லொக்கேஷனை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சம் ஃபங்க்ஷனில் 3 விதமான வேல்யூஸை பாஸ் பண்ணலாம். ஸோ இதே ஆப்ரேஷனை நம்ம அடிஷ்னல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ ஆப்ரேட்டர்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இங்கே அடிஷ்னல் ஆப்ரேட்டர் அப்படின்றது என்னென்னா, நம்ம அடிஷனுக்கு நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அடிஷ்னல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறேன். சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அடிஷன் பண்ணுறதுக்கும் அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அடிஷன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் இருந்துச்சு, ஈஸியாக நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி செலக்ட் பண்ணணும். அதாவது என்னோடய ஃபார்முலா இப்போ பாருங்கள், எனக்கு C2 + D2 + E2 + F2 + G2. ஸோ இப்போ எனக்கு 5 வேல்யூ இருக்குது அப்படின்றதுனால நான் டைரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுவே எனக்கு ஒரு 10 வேல்யூ இருக்குது, 20 வேல்யூ இருக்குது, இல்லை அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நான் இண்டிவிஜுவலாக கொடுக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போ இதுவே நான் ஒரு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ஒரு ரேஞ்ச் டைரெக்டாக என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எனக்கு 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 5 நம்பர்ஸுமே நான் இப்போ நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ செகண்ட் சம் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணுறேன். சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அகைன் இண்டிவிஜுவல் செல் லொக்கேஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ரேஞ்ச் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா, இப்போ நம்மளுடைய டேட்டா எப்போவுமே ஸ்டாட்டிக்காக இருக்க போகிறதில்ல. நம்ம டேட்டாவோட வேல்யூ கண்டிப்பாக மாறிக்கிட்டே இருக்க போது, ஒரு டைனமிக் வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சம்டைம் டேட்டா இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம நோ வேல்யூ, நோ டேட்டா, அல்லது NA அப்படின்னு போடுவோம், இல்லைனா வெறும்னா ஹைஃபன் மட்டும் போடுவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சம் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இது நியூமரிக் வேல்யூவை மட்டும் இது கால்குலேட் பண்ணிவிட்டு நான் நியூமரிக் வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுது. இப்போது சேம் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது நம்பர்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணோம். அது நான் நியூமரிக் வேல்யூவாக இருந்துச்சுன்னா இதை என்னால் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எரர் கொடுத்துரும். இதுதான்
ரெண்டாவது டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ ப்ளஸ் சிம்பிளுக்கும் சம் ஃபங்க்ஷனுக்கும் 2 மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், ஸோ அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளால் செல் ரெஃபரன்ஸ் தான் பண்ண முடியும், ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. செகண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய ரேஞ்சுக்குள்ளே ஒரு நான் நியூமரிக் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் நியூமரிக் வேல்யூவை மட்டும் ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். பட் நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது நான் நியூமரிக் வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணோம். சம் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸலில் இருக்கிற மற்ற ஃபங்க்ஷனை விட ஒரு அடிஷன் அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் எக்ஸலில் ஷார்ட்கட் கீ இருக்குது. ஸோ என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஈக்குவல் டு. ஸோ நீங்கள் ஆல்ட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சம் ஃபங்க்ஷன் இன்சர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா சம் ஃபங்க்ஷன் இன்சர்ட் ஆகிடும். ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம சம் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் சம் இஃப் ஃபங்க்ஷன். சம் ஃபங்க்ஷனையே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற டேட்டாவுக்கு மட்டும் நான் அடிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சம் இஃப் ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட், ரீஜன், ஐட்டம், சேல்ஸ். அதாவது இந்த டேட்டில் இந்த ரீஜனில் இந்த ஐட்டம் இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை வச்சு நான் வெஸ்ட் ரீஜனில் இருக்கிற சேல்ஸ் மட்டும் எவ்வளவு அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம அதுக்கு சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நாட் ஓன்லி வெஸ்ட் ரீஜன், இப்போ நான் பென்னுடைய சேல்ஸ் எவ்வளவு, பென்சிலுடைய சேல்ஸ் எவ்வளவு, ஈஸ்ட் ரீஜனுடைய சேல்ஸ் எவ்வளவு, இந்த மாதிரி என்னால் ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற டேட்டாவை மட்டும் நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம சம் இஃப் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதே இதை வந்து நம்ம எப்படி நம்ம மேனுவலாக பண்ணுவோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து வெஸ்ட் ரீஜனுடைய சேல்ஸை வந்து நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த ரீஜன் காலமில் வெஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். வெஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டேட்டாவை நான் இப்போது கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ கால்குலேட் பண்ணும்போது எனக்கு மேனுவலாக கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 65,200 அப்படின்ட்டு எனக்கு ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ சம் இஃப் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸும் அதே தான். ஸோ சம் இஃப் ஃபங்க்ஷனை பொறுத்த மட்டும் சம் இஃப்ல 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ 3 ஆர்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அப்படின்றது என்னென்னா நம்ம எங்கே ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெஸ்ட் அப்படின்ற டேட்டாவை நான் ரீஜன் அப்படின்ற காலமில் ஃபில்டர் பண்ணேன். அதாவது ஸோ இந்த இடத்துல ரீஜன் அப்படிங்கிறது என்னுடைய ரேஞ்ச். ஸோ எங்கே நான் ஃபில்டர் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஸோ அடுத்ததாக இருக்கிறது வந்து க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரீஜன் அப்படின்ற ரேஞ்சில் நான் வெஸ்ட் அப்படின்ற க்ரைட்டீரியாவை ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா எனக்கு 3வது ஆர்குமெண்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், சம் ரேஞ்ச் இருக்குது. ஸோ சம் ரேஞ்ச் அப்படின்றது வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய சம் ரேஞ்ச். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இருந்தது என்னுடைய ரேஞ்ச் வந்து B1 to B15. ஸோ இப்போ நம்ம டவுட் வரலாம், இப்போ வந்து எனக்கு B1 எனக்கு தேவையில்லை ஏன்னா அது ஹெட்டர் தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணலாம். பட் வந்து இப்போ நீங்கள் B2லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சம் ரேஞ்சும் D2லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ அதாவது இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 15 அப்படின்ற ரோ. ஸோ நீங்கள் சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணாலும் அதே ரோஸில் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ரைட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியா அப்படிங்கிறது இங்கே வந்து என்னென்னா நான் இந்த இடத்துல நான் என்ன ஃபில்டர் பண்ண போகிறேன், வெஸ்ட் அப்படின்றத ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ வெஸ்ட்டுன்றது டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டபுள் கோட்ஸில் கொடுத்துட்றேன். ரைட், இப்போது சம் ரேஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம எதை கால்குலேட் பண்ண போகிறேன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் 65,200 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து நான் வேல்யூ வந்து வெஸ்ட் அப்படின்றது நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ இதுவே நீங்கள் வந்து வெஸ்ட் அப்படின்றது நீங்கள் தனியாக எங்கேயாவது வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ I1ல் பெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய க்ரைட்டீரியாவை டைரெக்டாகவே டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ என்னுடைய க்ரைட்டீரியா இங்கே இருக்குது, நான் இதை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு Sumif. ஸோ இதுதான் என்னுடைய ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் இதுதான் என்னுடைய க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி இதுதான் என்னுடைய சம் ரேஞ்ச். நான் இதை கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ரெண்டுமே எனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். ஸோ ரெஃபரன்ஸ் கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்ம வேல்யூ டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் செல் லொக்கேஷனை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஈஸ்டோடைய கால்குலேஷன் நான் பார்க்கணும் அப்படின்னா இங்கே நான் ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ஃபார்முலா மாடிஃபை பண்ணாமல் இங்கே போயிட்டு நான் ஈஸ்ட் அப்படின்னு நான் மாற்றுறது மூலமாக எனக்கு டைனமிக்காக என்னுடைய ரிசல்ட்டும் எனக்கு மாறும். ஸோ இப்போது இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கே I1ல் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நான் க்ரைட்டீரியாவாக எடுத்துக்க சொல்கிறேன். நான் இங்கே வெஸ்ட் அப்படின்னு நான் டைரெக்டாக மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் இங்கே வெஸ்ட் அப்படின்னும் வச்சுருக்கலாம், ஈஸ்ட்னும் வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய வேல்யூ எனக்கு டைனமிக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் ரேஞ்ச், ஐட்டம் இந்த 2 காலம்லேருந்து நம்ம க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேல்ஸ் காலமில் இருக்கிற டேட்டாவையே வந்து நம்ம க்ரைட்டீரியாவாக வச்சு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ 50,000க்கு மேலே இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸோ அதோட ரிசல்ட் மட்டும் பார்க்க போகிறேன். அதாவது இப்போது நான் இங்கே ஃபில்டர் பண்ணுறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் இங்கே செலக்ட் பண்ணுற க்ரைட்டீரியாவே வந்து பார்த்திங்கன்னா greater than 50,000. ஸோ இந்த வேல்யூவை மட்டும் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 4,79,520 அப்படின்ற ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த இதை நான் இப்போ ஃபார்முலா மூலமாக நான் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து என்ன, ரேஞ்ச் அப்படின்றது முன்னாடியே சொன்னேன், நம்ம எங்கே ஃபில்டர் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ரேஞ்ச். நான் ஃபில்டர் பண்ண போகிறது இதுதான். ஸோ இதுதான் என்னுடைய ரேஞ்ச். இதில் என்னுடைய க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா greater than 50,000. இதுதான் என்னுடைய க்ரைட்டீரியா. ஸோ சம் ரேஞ்ச் அப்படின்றது வந்து என்னென்னா, நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அகெயின் கால்குலேட் பண்ண போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா D1 to D15. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அண்ட் சம் ரேஞ்ச் சேமாக இருக்கிற காரணத்தினால நான் இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ஆன்சர் வருது, 4,79,520. ஸோ இப்போ இது நம்ம தேர்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் த சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும், D1 to D15. ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அகெயின் சேம் ஆன்சர் தான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நான் அதாவது என்னுடைய சம் ரேஞ்சும் சேமாக இருக்கிற பட்சத்தில் நான் சம் ரேஞ்ச் அப்படின்ட்டு தனியாக ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் Sumif. Sumifs ஃபங்க்ஷன். Sumifs ஃபங்க்ஷன் Sumif மாதிரியே நம்ம கண்டிஷன் கொடுத்து கால்குலேஷன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Sumifல நம்மளால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுக்க முடியும். Sumifsல வந்து நம்மளால் அப் டு 32 கண்டிஷன்ஸ் வரையும் கொடுக்க முடியும். நம்ம Sumifம் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. Sumifs அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஈஸ்ட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பென்சில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஈஸ்ட் அப்படின்றது எனக்கு ஒரு க்ரைட்டீரியா, பென்சில் அப்படின்றது இன்னொரு க்ரைட்டீரியா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் 2 கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து Sumifs ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Sumifs ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டே சம் ரேஞ்சை கொடுத்துருவோம். என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்ற சம் ரேஞ்சை நம்ம முதல்ல கொடுத்துட்றோம். அடுத்ததாக இருக்கிறது ரேஞ்ச் 1 அப்புறம் க்ரைட்டீரியா 1. அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷனுடைய ரேஞ்ச் அண்ட் க்ரைட்டீரியா.
ஸோ அடுத்ததாக ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம செகண்ட் கண்டிஷனுடைய ரேஞ்ச் அண்ட் க்ரைட்டீரியா. ஸோ இதை மாதிரி நம்ம ரேஞ்ச் க்ரைட்டீரியா அப்படின்ட்டு அப் டு 32 கண்டிஷன்ஸ் வரையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஈஸ்ட் லொக்கேஷனில் இருக்க பென்சிலை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய சம் ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரேஞ்ச். அண்ட் இதில் நான் வந்து ஈஸ்ட்டை ஃபில்டர் பண்ண போகிறேன். ஈஸ்ட் அப்படின்றது என்னுடைய ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. ஸோ அடுத்ததாக இருக்கிறது என்னுடைய ஐட்டம் காலம். ஸோ ஐட்டம் காலம்லேருந்து நான் பென்சிலை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ரிசல்ட் 1,03,920. ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1,03,920. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே நம்ம இப்போ இந்த இடத்துல நான் ஈஸ்ட்டுக்கு பதிலாக நான் I1 அப்படின்ற செல்லையும் என் பென்சிலுக்கு பதிலாக J1 அப்படின்ற செல்லையும் நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ரெஃபர் பண்ணுறதுனால இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி எனக்கு டைனமிக்காக என்னுடைய ரிசல்ட் பார்த்துக்க முடியும். உதாரணமாக இப்போ சென்ட்ரல் லொக்கேஷனில் பைண்டர் எவ்வளோ இருக்குது, ஸோ வெஸ்ட் லொக்கேஷனில் பென்சில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னால் மல்டிபிள் காம்பினேஷன்ஸில் என்னால் சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.